இந்த படம்லாம் பார்க்கும்போது இது கைதி படம் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று ரெண்டு டாக்ஸ்லாம் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இங்கே வந்து பெஞ்ச் மார்க் ட்ரை பண்ணோம்னா கைதி மட்டும் தான் இருக்குன்னு எல்லாம் நினச்சிக்கிறாங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து கைதின்னு தெரிஞ்சிருந்தா தானு சார் அது படமாக பண்ணியிருக்க மாட்டேன், சுதீப் சார் அதை பண்ணியிருக்க மாட்டேன். இன்னொன்று அந்த படத்தை நான் வேற ஒன்றா கொடுத்துருக்கேன்ல, அதுதான் என்னுடைய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அதை மீறி குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம் லேடீஸ். உங்கள் சத்யா. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். ஆக்சுவலாக மேக்ஸ் 2 இல்லை, கன்ஃபார்மாக கிடையாது. நிறையா ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க, மார்க்குன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இருந்தாலும் இதுக்குள்ளே மேக்ஸ் தான் இருக்குது, மேக்ஸோட யூனிவர்ஸ் இருக்குலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்படி எதுவுமே இல்லை. அதில் பண்ணாத ஒன்று இதை நாங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், கண்டிப்பாக இது மேக்ஸாக இருக்காது. மேக்ஸோட தொடர்ந்து பேக் டு பேக் பண்றது அப்படின்னா அது ரொம்ப பிடிச்சிருந்தா தான் அது பண்ணுவாங்க. கண்டிப்பா. அந்த ஸ்பெஷல் கனெக்ட் பத்தி சொல்லுங்க. ஹீரோ கூட ஒரு டைரக்டர் வந்து ஜெல் ஆகிறது ரொம்பவே எங்கேயுமே நடக்காது. அப்போ என்கிட்ட இருக்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்ட ஆரம்பிச்சா, அவர்கிட்ட அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். மேபி நெக்ஸ்ட் கூட போகலாம், அடுத்து கூட போவோம் நாங்கள். அப்படியே ஒரு பாண்டிங் தான் எங்களுக்குள்ள இருக்கு. சுதீப் சாரோடைய ஃபேன் பேஸ் உங்களை எந்த அளவு வியக்க வச்சு? சுதீப் சார் ஒரு நாள் கூப்பிட்டாரு, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காமிச்சாரு. சாருடைய படத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க, பக்கத்தில் என்ன வச்சு ஒரு பாலாபிஷேகம் பண்ணி அது பார்த்த உடனே எப்படி சார் பயங்கர, அவரே சொன்னார், எனக்கு பயங்கர எக்ஸைட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து பயம் வந்துச்சு. ஏன்னா ஒரு காம்பினேஷனில் வந்து அடுத்து ஜெயிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம்லாம் பார்க்கும்போது இது கைதி படம் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று ரெண்டு டாக்ஸ்லாம் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இங்கே வந்து பெஞ்ச் மார்க் ட்ரை பண்ணோம்னா கைதி மட்டும் தான் இருக்குன்னு எல்லாம் நினச்சிக்கிறாங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து கைதின்னு தெரிஞ்சிருந்தா தானு சார் அது படமாக பண்ணியிருக்க மாட்டேன், சுதீப் சார் அதை பண்ணியிருக்க மாட்டேன். இன்னொன்று அந்த படத்தை நான் வேற ஒன்றா கொடுத்துருக்கேன்ல, அதுதான் என்னுடைய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அதை மீறி நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரி ஒரு கதையை நரேட் பண்ணீங்க? நான் சப்ஜெக்ட் சொல்றப்ப ஒரு டூயல் ரோல் எதுவுமே பண்ணல. அதுதான் பண்ணியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக டூயல் ரோல் சப்ஜெக்ட் தான் சொல்லியிருந்தேன், காமிக் ரோல் ஒன்று சொல்லியிருந்தேன். பட் அது பண்ண முடியல. ஆக்சுவலாக டூயல் ரோல் சப்ஜெக்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் சாருக்கு. எத்தனை வருஷம் ஓட்டம்? 20 years. அது அசிஸ்டன்ட் டைரக்டரா? அசண்டேட்டாவே 20 years அசிஸ்டன்ட். ஆமாம், ட்ராவல் பண்ணி வந்தது யாருக்கும் தெரியாது ஆக்சுவலாக. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு படத்தை வந்து ஒரு 4 months 5 months முடிக்கலாங்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். லிட்டில் டாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ இப்போ என் கூட மார்க் படத்துடைய குரு தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் எல்லாருக்குமே, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் 3 பேருக்குமே. ஏன்னா படத்துடைய இந்த ட்ரெய்லராக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எஸ்பெஷலி அதர் ஸ்டேட்ஸில் கூட, அதாவது தமிழ்நாடுவாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆந்திரா சைடு, அதே மாதிரி கர்நாடகா சைடு, இந்த மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ எப்படி இருக்குது இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும்? மார்க் படத்தில் நான் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ஹவ் ஹாப்பி யூ ஆர் பேசிக்லி? இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங். ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு வரும்போது நமக்கு கிறிஸ்மஸ் ப்ரெசென்ட்டாக வந்திருக்குது இந்த படம். தேங்க்ஸ் டு ஆர் டிரெக்டர் அண்ட் டீம். இந்த மாதிரி ஒரு படம் இவ்வளோ சீக்கிரம் ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் ஹானர். ஓகே, உங்களுக்கு? I think this new year is going to be my dream come true moment, likewise, because being in the film itself, such a amazing film with successful team and an actor like Sudeep sir and production like Satya Jyoti, itself a big dream moment for whoever works in this, actors works in the film. So we are very much excited. Excited-ன்றது வந்து இது சின்ன வேர்டு. ஆமா கண்டிப்பா, அதுக்கும் மேல இட்ஸ் அ கண்டென்ட் ஃபீலிங். ஒர்க் யூஸ்வலி என்ன ஆகும், நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு அப்புறம் எப்போ ரிலீஸ், அது ரிலீஸ் டேட்டுக்கு வெயிட்டிங்காக இருக்கும். ஆனால் இது ஷூட்டுக்கு முன்னாடியே ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் எல்லாம் அந்த கோலுக்காக தான் எல்லாம் தேடிட்டு ஓடிட்டு வந்திருக்கோம். ஸோ ஐ திங்க் அண்ட் we've reached it now. இப்போ எல்லா ஆடியன்ஸ் கிட்ட தான். நிச்சயமா. அதே மாதிரி உங்களுடைய காம்பினேஷன்ல மேக்ஸ் திரைப்படம் பட்டையை கலப்பிச்சு சார். ஸோ அதோடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதே காம்பினேஷன் மறுபடியும் மார்க்ல இந்த வருஷம் வந்து மறுபடியும் ஒரு பேங்கிங்கான ஒரு என்ட்ரி கொடுக்க போறீங்க. ஸோ எப்படி இருக்கு? நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே எதுவா இருந்தது அப்படின்னா, ஒருவேளை இது மேக்ஸ் உடைய அடுத்த சீக்குவலா இருக்குமா, இல்ல ஏதாவது பார்ட் 2வா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் வந்து அது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் இதுல வந்து மார்க் அப்படின்னு மறுபடியும் ஒரு கமர்ஷியல் ஜானர்ல அவரு அந்த மாஸ் எலிமெண்ட் வந்து கொஞ்சம் கூட குறையாம வந்திருக்கீங்க. சொல்லுங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட் பத்தி. இது ஆக்சுவலாக மேக்ஸ் 2 இல்லை, கன்ஃபார்மாக கிடையாது. ஏன்னா நிறையா ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க, மார்க்குன்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இருந்தாலும் இதுக்குள்ளே மேக்ஸ் தான் இருக்குது, மேக்ஸோட யூனிவர்ஸ் இருக்குலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்படி எதுவுமே இல்லை. பட் நானும் சுதீப் சாரும் செகண்ட் மூவி பண்ணலான்னு பிளான் பண்ணப்பவே நான் டிசைட் பண்ணிட்டோம், இது மேக்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு.
ஏன்னா நான் மேக்ஸில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவர் ரொம்ப லேர்ன் பண்ணியிருந்தேன் மேக்ஸ்லேயே. ஸோ அதில் நான் வந்து எதெல்லாம் மிஸ் பண்ணிடணும் அந்த கேரக்டராக, இப்போ அவர் ஒரு ஃபன் இருக்கும் அவர்கிட்ட, ஸோ அதெல்லாம் வைக்கணும்னு முடிவு பண்ணுறப்ப மேக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா மேக்ஸ் வந்து ஒரு 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 டைட்டாகவே இருப்பார் அதில். ஸோ அப்போ அந்த படம் பண்ண வேணாம், அப்போ அதுலேருந்து இன்னொரு வெர்ஷன் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண உடனே மார்க்குன்னு இந்த சப்ஜெக்ட்டு இது வந்து முழுக்க முழுக்க கிச்சா சுதீப் சாருக்காகவே ரைட் அப் பண்ண ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே பார்த்து செதுக்கிட்டீங்க அப்போ. ஆமாம், அதனால் கண்டிப்பாக இதில் ஒரு செம மஜா ஒன்று இருக்குது. இன்னொன்று சாரும் நானும் ஆக்சுவலாக ஏப்ரல் தான் டிசைட் பண்ணோம். அவர் ஒரு பவுண்டர் ஸ்கிரிப்ட் இருந்துச்சு, அவர் கேட்டார், டிஸ்கஸ் பண்ணோம். சரி இமீடியட்டாக அவர் சப்ஜெக்ட் கேட்டோன்னே இமீடியட்டாக 25th வரணும் அப்படின்ட்டார். ஸோ அதுதான் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ எப்படி வரப்போகிறோன்னு தெரிலங்கிறப்ப சத்யஜோதி ப்ரொடக்ஷன் வந்து உள்ளே வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஏன்னா 2 பேருமே பெரிய லெஜெண்டு, அவங்க ஃபுல்லாக பின்னாடி இருக்க போகிறாங்க, அப்போ வேகமாக போயிடலான்னு சொல்லி ஸ்பீடாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னுடைய டீம் தான் ஆக்சுவலாக ஜூலை 7th தான் ஸ்டார்ட் பண்ணோம், அக்டோபர் முடிஞ்சு இப்போ ரிலீஸ்க்கு வந்துட்டோம். ஸோ என்னுடைய டீம் அதே மேக்ஸில் இருந்த சேம் டீம் அப்படியே ஒர்க் பண்ணோம் டெக்னீஷியனாக. ஸோ அதில் இருந்த எந்த ஆக்டர்ஸும் இல்லை. ஓகே, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே இருக்காங்க. ஓகே, புரியுது. அதே மாதிரி இப்போ மேக்ஸ் படம் மூலியமா வந்து உங்களுக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி கிடைச்சது இல்லையா? கிச்சா சுதீப் சார் வந்து உங்கள் மேலே வச்ச ஒரு நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட்டு வந்து நீங்கள் காப்பாற்றுனீங்க. அதுலேயே உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு பாண்டிங் வந்து ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ நிச்சயமாக அந்த ஜேர்னி இங்கேயும் கண்டினியூ ஆகுது அப்படின்னும் போது எவ்வளோ ஸ்பெஷல் இந்த பாண்டிங். கம்ப்ளீட்டாக உங்களை ட்ரஸ்ட் பண்ணி மறுபடியும் இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து உங்களுக்கு அடுத்த படமாகவே கொடுத்துருக்காருல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ சீக்கிரம் தொடர்ந்து பேக் டு பேக் பண்ணுறது அப்படின்னா அது ரொம்ப பிடிச்சிருந்தா தான் அது பண்ணுவாங்க. அந்த ஸ்பெஷல் கனெக்ட் பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிறது. அதனால தான் அந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆச்சு. என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோ கூட ஒரு டைரக்டர் வந்து ஜெல்லாகிறதுங்கிறது ரொம்பவே எங்கேயுமே நடக்காது. அதுவும் சுதீப் சார் மாதிரி. ஏன்னா சுதீப் சார் வந்து பெரிய க்ரியேட்டராக இருப்பார், திடீர்னு சாங் பாடுவார், எங்கேயா போய் சாங் பாடிட்டு வருவார், அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ என்கிட்ட இருக்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்ட ஆரம்பித்தா, அவர்கிட்ட அதை புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். மேபி நெக்ஸ்ட் கூட போகலாம், அடுத்து கூட போவோம் நாங்கள். அப்படியே ஒரு பாண்டிங் தான் எங்களுக்குள்ளே இருக்குது. அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த அடுத்து கூட போவோம் அப்படின்னும் போதே ஒரு அப்டேட் கொடுத்த மாதிரி இருக்கு சார். இல்லை, ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறேன்னா எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இன்னொன்று சேம் டீம் ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள். கண்டிப்பாக சேம் டீம். அதனாலேயே அது ஒரு தனி ஒரு பூரிப்பு இருக்கும் இல்லையா? ஆல்ரெடி சக்ஸஸ் பார்த்த ஒரு டீம் மறுபடியும் அவருக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும். இதில் இன்னும் சோ மெனி லேயர்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக மாஸாக எதுவும் நம்ம பண்ணல. ஆக்சுவலாக சப்ஜெக்டுக்குள்ளே அவர் மாஸ் ஹீரோவாக இருப்பார். இதில் வந்து ஓப்பனிங்லாம் அவருக்கு வேறு மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஓகே, செம்மையாக இருக்கும், சஸ்பென்ஸ் இருக்கு. ஆமாம், ஓகே, சொல்லுங்க மேம். And also the sync they have together as an actor and director, it's like without that in 4 months no they cannot complete the film, that too the massive film like this. And also the belief Sudeep sir has on him, adume anything you also they have complete understanding together. They were like okay paathukalam abindra both together, but again the product is amazing together without any compromise, without any it's like deliberately done, like amazing product. Likewise it is. அதே மாதிரி ஃபேன்ஸுடைய லவ் பற்றி நான் கேட்கணும். உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கே அவ்வளோ லவ் வந்து நீங்கள் கூட அந்த தியேட்டர் விசிட் அப்போ பயங்கர எமோஷனல் ஆனீங்க அப்படின்றது சொன்னீங்க. எத்தனை வருஷ கனவு இது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம ஊர் பையன் இப்படி போய் அதாவது பேன் இண்டியா லெவலில் போய் ஜெயிக்கிறது அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரசிகர்கள் காட்டுற அன்பு உங்கள் மேலேயும் கிச்சா சுதீப் சார் மேலேயும் இந்த ப்ராஜெக்ட் மேலேயும் ஒரு படம் அடுத்து மறுபடியும் வரீங்க அப்படின்னும் போது அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அது எப்படி உங்களை வந்து மெருகேற்றுதுன்னு சொல்லுவீங்க? ஸோ இந்த படத்தில் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிளாக ஃபஸ்ட் நாள் வந்து மார்க் வந்து அனௌன்ஸ் பண்ணோம், இந்த 25th வரப்போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே எனக்கு தெரியாது. சுதீப் சார் ஒரு நாள் கூப்பிட்டாரு, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காமிச்சார். சாருடைய படத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க, பக்கத்தில் என்ன வச்சு ஒரு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. சார் அது பார்த்தோன்னே எப்படி சார் இருந்துச்சு? பயங்கர, அவரே சொன்னார், எனக்கு பயங்கர எக்ஸைட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து பயம் வந்துச்சு. ஏன்னா ஒரு காம்பினேஷனில் வந்து அடுத்து ஜெயிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதில் பண்ணாத ஒன்று இதை நாங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், கண்டிப்பாக இது மேக்ஸாக இருக்காது, மேக்ஸோட பெருசாக இருக்கும். ஓகே ஓகே, வேறு மாதிரி ஒரு சுதீப் சார் இருப்பார். அவங்க அதை ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு டான்ஸ் ஆடிருக்காரு. அந்த சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலாக.
செம்ம டான்ஸ் ஆகிருக்காரு. எல்லா எலிமெண்ட்டும் இருக்கு. அந்த எல்லாம் மாஸ் இருக்கு. கமர்ஷியல் எலிமெண்ட் வந்து ரசிகர்களுக்கு வந்து ஃபுல் மீல்ஸ் இருக்கு. இருக்கு. அதே சமயம் ஒரு டைரக்டரா நான் வந்து என்ன பண்ணணுமோ அதையும் நான் பண்ணிருக்கேன். கண்டென்ட் வைஸ் அது எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. இன்னொன்று ஒரு எமோஷனல் பண்ணியிருக்கோம். ஒரு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு எமோஷனல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சுதீப் சாரோட படங்கள்ல இதுவும் ஒரு வேற மாதிரி ஒரு எமோஷனல் இருக்கும். வனன்கானுக்கு உங்களுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் பத்தி சொல்லுங்க. நான் அந்த கிளைமேக்ஸ்ல நீங்க அழுகிற சீனா இருக்கட்டும், அதே மாதிரி மல்டி லாங்குவேஜ்ல பின்னி எடுப்பீங்க. அதோடைய அந்த லிப்சிங்க் எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகணும் இல்லையா? அந்த கேரக்டரை வந்து ரொம்ப பிரில்லியண்டா வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அந்த ரிசெப்ஷன் அது கிடைச்சது? அது என்னோட லைக் ஐ ஆல்வேஸ் சே திஸ், என்னோட ஃபில்மோகிராஃபி கரியரில் அது ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் ஃபேஸ் என்னோட லைஃப்பில். ஏன்னா நான் தமிழ் வனங்கானுக்கு முன்னாடி வர தமிழ் இப்போது பேசுகிற தமிழுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நான் அந்த படம் சைன் பண்ணிட்டதுக்கப்புறம் கன்னியாகுமரி ஸ்லாங், சைனீஸ் லாங்குவேஜ், அப்புறம் நாங்கள் சைன் லாங்குவேஜ் பண்ணிட்டே காட்டணும் எல்லாமே. ஸோ சைன் லாங்குவேஜ் கிட்ட எமோஷன்ஸ் வரணும். அப்புறம் நான் இருக்கிற கேரக்டருக்கும் நான் அங்கே பெர்ஃபார்ம் பண்ண கேரக்டரும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் டாம் பாய்ஷாக விளையாடிட்டு மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஐம் வெரி லக்கி. ஏன்னா இந்த இயர் ஸ்டார்ட் ஆகுறது என்னோட பொங்கல் ரிலீஸு, முடிச்சிருது ஒரு கிறிஸ்மஸ் ரிலீஸில். ஸோ ஐ திங்க் ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு காட், டு எவ்ரி ஒன் ஹூஸ் சப்போர்ட்டட் மீ இன் திஸ் ஜர்னி. அண்ட் பாலா சார் தான் எனக்கு ஒரு சார் கிட்ட கற்றுக்கிற நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் த வே ஹி இஸ், வெளியே பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அப்படி தான் எல்லாருக்கு மைண்டில் இருக்குது. ஆனால் அப்படி இல்லை அவங்கள. ஸோ இஃப் யூ ஒர்க் ப்ராப்பர்லி ஹி வில் சப்போர்ட் யூ அண்ட் ஹி வில் கைட் யூ த்ரூ த ப்ராசஸ். அண்ட் இஸ் பீன் அ வெரி பியூட்டிஃபுல் பர்சன் ஆன் செட். ஸோ it's been a beautiful journey. டைரக்டர் ரொம்ப சில்லு, ரொம்ப கூல். ஆமா, இஸ் வெரி. அதே மாதிரி வேலை வாங்குற விதம் கூட இந்த கத்தி வந்து இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாரு. பேசுற அந்த ஜென்டில் ஹம்பிளான ஒரு இதுலயே வந்து ஆக்சுவலி எனக்கு ஸ்டார்டிங் நான் சருக்கு இன்னைக்கு சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணும்போது நான் சார் கிட்ட எப்படி பேசுறது, எனக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கு, பேச முடியும். ஏன்னா சருக்கு ஆல்ரெடி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு செட்ல. ஸோ ஃபஸ்ட்டே உட்காந்து ரொம்ப யோசிச்சுட்டேன், ஐயோ என்ன பண்ணுறது, அப்படி மைண்டில் அந்த தாட் வந்துச்சு. ஆனால் செகண்டில் பார்க்கும்போது ஹி கிவ்ஸ் யூ தட் ஃப்ரீடம். சார் சொல்லுவாங்க இது பண்ணணுன்னு, ஆனால் இல்லை நாங்கள் இப்படி பண்ணணும்னு சொல்லும்போது ஹி வில் லெட் யூ டூ. அது செட் ஆகாதுன்னா திரும்பி சொல்லுவாங்க, இல்லை இப்படி தான் பண்ணணும். அண்ட் அந்த மாதிரி ஒரு grip இருக்குது, பவர் இருக்குது. அண்ட் ஆல்சோ அ ஸ்பேஸ் வெர் ஹி கேன் let you perform. Or it's very important as a director, and I think I'm very grateful that அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சார். சார் இப்போ எங்களுக்காக நீங்க வந்து கிச்சா சுதீப் சார் பத்தின ஏதாச்சும் ஒரு நல்ல சீக்ரெட் எங்களுக்கு சொல்லுங்க. அவருடைய இந்த குவாலிட்டி நிறைய பேருக்கு வெளியே தெரியாதுப்பா, பட் நான் அதை க்ளோஸா இருந்து பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க அட்மையர் பண்ற ஒரு விஷயம். நிறையா இருக்குங்க, நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவர் என்னென்னா ரொம்ப ஜாலியாக இருப்பார் ஸ்பாட்டில். ஏதாவது தப்பு, ஏன்னா அவருடைய பெரிய கிரியேட்டர், பெரிய டைரக்டர், ஆக்டர், ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா கூட ரொம்ப ஜாலியாக சொல்லுவார் அதை. இன்னொன்று வந்து செட்டில் வந்து எப்பயுமே இப்போ ஷூட் நடந்துகிட்ருக்கோம், இப்போ நிறைய ஆக்ட்ரஸ் இருப்பாங்க, நம்ம ஆக்ட்ரஸ் யாரையாவது யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும் சம்டைம். ஆனால் அவர் வந்து எல்லோரும் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் நல்லா சமைப்பார். அவர் சூப்பராக பிரியாணி சமைப்பார், அவரே எல்லாம் பண்ணி கொடுப்பாரு. நிறையா சொல்லிட்டே இருக்கலாம் அவரை பற்றி, நிறைய இந்த மாதிரி இருக்குது. பட்டு குட் கேரக்டர், அவ்வளோதான். ஆக்சுவலி நீங்கள் கன்னடா பிக் பாஸ் பார்த்து இஃப் யூ வாட்ச் இட், சருக்கு என்னென்ன இஷ்டம், எப்படி பேசுவாங்க, அது எல்லாமே எல்லா ஆடியன்ஸ்க்கும் தெரியும். ஸோ என்டையர் கர்நாடகா பீப்புள் நாங்கள் எல்லோரும் உட்காந்து அந்த சாட்டர்டே சண்டே சார் வந்து பேசும்போதே நாங்கள் எல்லாம் உட்காந்து பார்க்குறோம். ஏன்னா சாரோட ரியல் கேரக்டர் வெளியே வரும், அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், காஃபி ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. அண்ட் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் நைஸ் வித் இஸ் கோ ஆக்டர்ஸ். அண்ட் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க வேறு ஆர்டிஸ்ட்க்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அண்ட் இஸ் வெரி அகாமடேட்டிவ், யாருக்கும் மேலே கீழே அந்த மாதிரி டிஃபரன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் மார்க் இது மேக்ஸில் பார்த்தீங்கன்னா சார் மேலேயே இருக்கும் ஃபுல் சப்ஜெக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ், நவீன் சந்திரா இருக்கார், குரு சோமசுந்தரம் இருக்கார், விக்ராந்த் இருக்கு, அப்புறம் யோகி பாபு அண்ட் டாம் சாக்கோ இருக்கார், அது இல்லாமல் ரோஷினி, இவங்க, அது இல்லாமல் கோபால் தேஷ்பாண்டே, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. இந்த படத்தில் வந்து எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருக்குது, ஈக்குவல் டு. ஸோ அது எல்லாமே அவர் ரொம்ப பிக் ஹீரோ வந்து அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தேவையில்லை. ஆனால் அவர் வந்து அதை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவார். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நான் எடுத்திருந்த இன்டர்வியூவில் விஜய் சாருக்கு வந்து நான் பழகியிருக்கேன், நான் கதை சொல்லியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து அப்போது என்ன மாதிரி ஒரு கதை சொல்லியிருப்பார், இவர் என்ன மாதிரி ஒரு கதை களத்தில் வந்து நரேட் பண்ணியிருப்பார், அந்த ஒரு கிரியேஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எதிர்பார்த்து கேட்குறாங்க. அதனால் இப்போ கேள்வி நான் அதை வைக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், எந்த மாதிரி ஒரு கதையை நரேட் பண்ணீங்க விஜய் சார்? நான் சப்ஜெக்ட் சொல்கிறப்ப ஒரு டூயல் ரோல் எதுவுமே பண்ணல. இப்போ
ஓ ஃபர்ஸ்ட் அழகிய அழகி தமிழ் மகன் அதுதான் தான் ஃபர்ஸ்ட். பண்ணியிருந்தாரு. ஆமா. அதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக டூயல் ரோல் சப்ஜெக்ட் தான் சொல்லியிருந்தேன். ஓகே. ஃபுல் காமிக் ரோல் ஒன்று சொல்லியிருந்தேன். பட் அது பண்ண முடியல. ஆக்சுவலாக டூயல் ரோல் சப்ஜெக்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் சாருக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அது இப்போ அப்பவே நடந்திருந்தது அப்படின்னா ஐ திங்க் அது அவருக்கு ஃபர்ஸ்ட் டைமா இருந்திருக்கும் இல்லையா? பட் இப்போ உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு மூலையில ஒரு நம்ம ஊர் பையன் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறான் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ உங்களுடைய பார்வை இல்லாம என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் கூட வந்து இந்த மாதிரி படைப்புகள்லாம் இருக்கு, இன்னும் அவ்வளோ கதை வச்சிருக்கேன் நானு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கு சார் உங்களுக்கு? இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது, இந்த படம் வந்து ஒரு 5 monthsல முடிச்சதுக்கு காரணமே வந்து தயாரிப்பாளர் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்கே வந்து நிறைய இண்டிவிஜுவல் தயாரிப்பாளர்கள் இல்லாமல் போயிட்டாங்க, ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நல்ல டைரக்டராக இருக்கணும். ஃபஸ்ட்டு என்னுடைய திங்கிங் அதுதான் இருக்குது. ஸோ ஒரு க்ரியேஷனுங்கிறது இப்போ நம்ம என்ன புதுசாக ஒன்றுமே க்ரியேட் பண்ணவே முடியாது. ஏதோ ஒன்றுலேருந்து நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் இந்த மாதிரி ஜானரில் ஒரு கமர்ஷியல் படங்கள் பண்ணணும். அதில் வந்து டைரக்டராக நான் என்ன பண்ண போகிறேன்னு பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரொடியூசருக்கு நல்ல டைரக்டராக இருக்கணும்னு நான் எய்ம் பண்ணுறேன். அது நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஆமாம். ஓகே சார். இருந்தாலும் ஏதோ ஒரு மூலிமா இந்த படம் ட்ரெய்லர் கிளிம்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு படத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படம்லாம் பார்க்கும்போது இது கைதி படம் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி 1-2 டாக்ஸ்லாம் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இது லாஸ்ட் டைமே நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக அது இருக்கணும், இல்லாமல் இருக்காது. அதுக்கு என்ன ரீசன்னா, இப்போ நமக்கு வந்து ஹாலிவுட் மூவிலாம் பார்ப்போம். நம்ம மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு 100 படம் வருதுன்னா 1 night மூவி ஒரு 20-30 படங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அது வந்து இங்கே வந்து பெஞ்ச் மார்க் ட்ரை பண்ணோம்னா கைதி மட்டும் தான் இருக்குதுன்னு எல்லாம் நினச்சிக்கிறாங்க. அப்போ நம்ம அதை சார்ந்து ஒரு படம் பண்ணுறப்ப அதுக்கான விமர்சனங்கள் வர செய்யும். ஸோ அந்த மாதிரி விமர்சனங்கள் வரதான் செய்யணும். இப்போ உதாரணமாக அந்த சப்ஜெக்ட் வந்து கைதின்னு தெரிஞ்சிருந்தால் தானு சார் அது படமாக பண்ணியிருக்க மாட்டார், சுதீப் சார் அதை பண்ணியிருக்க மாட்டார். இன்னொன்று அந்த படத்தை நான் வேறு ஒன்றா கொடுத்துருக்கேன்ல, அதுதான் என்னுடைய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அதை மீறி ஸோ அதனால் ஒன்று மாதிரி தான் இன்னொன்று இருக்கும். பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நிச்சயமா. கண்டிப்பாக. கிச்சா சுதீப் சாரோடைய ஃபேன் பேஸ் உங்களை எந்த அளவு வியக்க வச்சிருக்கு சார்? அது சொல்லவே முடியல. இப்போ கூட நான் ஒன்று காமிச்சேன், அகண்டா 2 ஸ்டில் அவர் வந்து அது பெரிய கன் வச்சுட்டு போல, அதுக்கு என் ஃபோட்டோலாம் மார்விங் பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கல. இந்த டைமில் வந்து நான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். சுதீப் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு ஹீரோ வந்து அவரோட ஃபேன்ஸ் வந்து என்னையும் வந்து இந்த அளவுக்கு கொண்டாடுறப்ப ஒரு ஈகோ இல்லாமல் அதனுடைய கிளிப் அந்த எக்ஸ்ட்ரா வர்றது எல்லாமே என்கிட்ட காமிப்பார். விஜய்ங்க பாரு இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அவங்க ஃபேன்ஸுக்கு சொல்கிறேன், இந்த படம் வந்து வேறு லெவலுக்கு இருக்கும். நீங்கள் பயங்கரமாக சுதீப் சாரை என்ஜாய் பண்ணுவீங்க. சிறப்பு. கண்டிப்பாக. ஓகே. அதே மாதிரி இன்பிட்வீனில் இந்த மாதிரி ஒகேஷனாக வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் அவர் ஹீரோவாக நடிக்கிறார். மற்றபடி ரொம்ப பிஸியாக இருக்கார். பேன் இண்டியா லெவலில் மற்ற ப்ராஜெக்ட்ஸும் அவர் பண்ணுறாரு. பிக் பாஸ் பண்ணுறாரு, கிரிக்கெட் பண்ணுறாரு. எவ்வளோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். பேன் இண்டியா லெவலில் அவருக்கு கொடுக்கப்பட்ட இடம் வந்து இன்னும் அதிகமாக கொடுத்துருக்கணும், இன்னும் அதிகமாக அவர் டிசர்வ் அவருடைய டேலண்ட்ஸ்க்கு கேப்பபிலிட்டிஸ்க்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த மாதிரி நான் எடுத்துக்கல. பட் ஆல்ரெடி இப்போ நீங்கள் வந்து அவர் பேன் இண்டியான்னு இப்போ தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போவே ஹிந்திக்கு போய் ராம்கோபால் வர்மா சார் பண்ணிட்டார் சார். ஸோ ஆல்ரெடி அவர் ரொம்ப என்ன சொல்கிறது, அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பார். அவருக்கு வந்து அப்படி போகணும் அப்படி போகலையேங்கிற வருத்தம்லாம் கொஞ்சம் இருக்காது. பட் அவர் இப்பயும் நான் அப்படி தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ ஹிந்தியில் அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, தெலுங்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ ஒரு கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து ஃபஸ்ட்டு பேன் இண்டியா போன ஹீரோ அவர் தான் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஓகே. ஆமாம். அதே மாதிரி நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணோம் அப்படின்னு வந்து நிச்சயமாக ஒரு சில செட் ஆஃப் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு பார்வை எப்போ வந்து நாங்கள் பார்க்கலாம்? சீக்கிரமாக நடக்கும். ஏன்னா இப்போ எனக்கு எந்த பிளானும் இல்லை. நான் இந்த படம் பண்ணணுன்னா முன்னாடி மேக்ஸ் முடித்தோடனே நினைக்கல. இது மார்க் முடிச்சிட்டோன்னே இப்போ என்ன நடக்குன்னு தெரியாது எனக்கு. எந்த படம் முடிச்சிட்டோம், ஒரு 2 மாதம் வந்து நல்லா தூங்கணும் படுத்து, அவ்வளோ. எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்கேன். நான் உங்களுக்கு என் லாஸ்ட் பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடம் எனக்கு கிடைச்சது வந்து அதிர்ஷ்டத்தினால கிடைக்கல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு. எத்தனை வருஷம் ஓட்டம்? 20 வருஷத்துக்கு மேலே. 20 இயர்ஸ்க்கு மேலே. அசிஸ்டன்ட் டைரக்டரா? அசிஸ்டன்ட் டைரக்டராகவே 20 இயர்ஸ் அசிஸ்டன்ட். ஆமாம். ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். யாருக்கும் தெரியாது இது ஆக்சுவலாக. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு படத்தை வந்து ஒரு 4 months 5 monthsல முடிக்கலாங்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிச்சயமா. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஒரு பெரிய இடத்துக்கு போவேன்னு நான் நம்புகிறேன். அது ஏதோ ஒன்று நடக்கும். அதை எது நடந்தாலும் அதை நான் பாசிட்டிவாக மாற்றிக்குவேன். கண்டிப்பாக. இந்த 20 வருஷத்தில் நிறைய வாட்டி வந்து இதை கிவ் அப் பண்ணலாமே,
நம்ம வந்து வயசாயிட்டே போதே, நமக்கு வந்து காலம் கடந்துக்கிட்டே போதே, இது நடக்குமா நடக்காத ஏகப்பட்ட தாட்ஸ் உங்களை போட்டு வாட்டி வதச்சி எடுத்திருக்கோம். எப்படி இல்லை நான் இது பண்ணியே தீருவேன் அப்படின்றது அந்த ஒரு விடா முயற்சி இருந்துச்சு. பட் நான் எனக்கு மேரிட் ஆகி 10 இயர்ஸ் ஆச்சு. என் ஒய்ஃப் வந்தாங்க என் கூட. அவங்க விஸ்காம் முடிச்சவங்க. அவங்க தான் ஃபஸ்ட் கான்வென்ட் ஆனாங்க எனக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சது அவங்க தான். ஸோ என்றைக்குமே யாராக இருந்தாலுமே சொல்கிறேன், நிறைய கமெண்ட்ஸோ எதாக இருந்தாலும் தனக்கு கூட இருக்கிற ஒய்ஃபோ அல்லது வேறு யாரோ நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒன்று நண்பர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைனா அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு என் ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட் இருந்தனால அவங்களோட கான்ஃபிடென்ட்டில் தான் நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுதான் நிறையா இருக்குது. நம்ம நிறைய பேர் கடந்து போயிட்டே இருப்பாங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டாக இருக்கணும். மற்றவங்கள பார்த்து யாரை பார்த்தும் பொறாமப்படக்கூடாது எப்பயுமே. நம்ம எப்போ வந்தாலும் நம்மளுக்கு பின்னாடி வர முன்னாடி ஓடிட்டே இருப்போம். அவன் ஓடிட்டானே அவன் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம தோற்றுருவோம். நம்ம வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொன்று வந்து நெப்போலியன் சொன்ன மாதிரி, நெப்போலியன்னா மாவீரன் நெப்போலியன் ஒரு வேர்ட் சொல்லியிருந்தார். எப்பயுமே அவர் ஒரு ஏரியாக்குள்ளே படையெடுத்து வராருன்னா அந்த ஏரியாக்குள்ளே நுழைஞ்சவொடனே வெளியே படைவீரர்கள் வெளியே திரும்பி போகிறதுக்கான எல்லா வழிகளையும் அடைச்சிட்டு வரோம். அப்போ அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு என்னென்னா ஒன்று சக்ஸஸ் கொடுத்தாகணும், இல்லைன்னா தோத்தாகணும். அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம திரும்பி போகணுங்கிற வெறி வந்து அவங்க போராட ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் சினிமாவுக்குள்ளே வந்தோடனே எனக்கு திரும்பி போகிறதுக்கான வழிகளெல்லாம் அடைச்சிட்டேன். எனக்கு போகிறதுக்கு வழி தெரியல, இங்கேயே இருந்து போகிறான்னு எனக்கு கிடச்சிச்சு. சிறப்பு சார், ரொம்ப ரொம்ப. அண்ட் நான் இவரோட ஒய்ஃப் மீட் பண்ணியிருக்கேன். சச் அ ஸ்ட்ராங் லேடி. ஷி இஸ் சச் அ லவ்லி டாக்கிங் டு ஹர் அண்ட் எஸ் அமேசிங் டாட்டர், brilliant kid. First பார்த்தப்ப I was so amazed. Then I could see that why is so strong when someone is behind them, giving energy every time. So that will be amazing. ஒரு பில்லராகவே இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். 3 பேரும் ஆனஸ்ட்டாக உங்களுடைய ஒப்பீனியன் ஷேர் பண்ணீங்க. அதே மாதிரி படம் ரொம்ப ப்ராமிசிங்காக தெரியுது. டிசம்பருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீஸ்ட் தியேட்டர்ஸில் காத்துட்ருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. விஷிங் யூ ஆல் வெரி பெஸ்ட் ஃப்ரம். தேங்க்யூ. தேங்க்யூ.